இல்லாத வகையில் புதிய விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. பேரவைத் தலைவர் அவர்களே, பிறப்புக்கும் அமைச்சர் ஏதோ கேட்கறாங்க பாருங்க. என்ன பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சியில் உள்ள அண்ணா கேட்டாரு, வியாக்கியானம் என்று சொன்னதுக்கு அவருக்கு இவ்வளவு சுருக்கென்று படுகிறது என்றால் பெண் அமைச்சர் என்றும் பாராமல் வாடிப்பொடி என்று பேசினவர் அவரும் அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுவார்? அதாவது அது வெளியில 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 இல்ல 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 வெளியில பேசின இல்ல வெளியில அப்படி யாரும் பேசியிருந்தாலும் அதெல்லாம் இல்லை வெளியில் அப்படி யார் அதெல்லாம் இந்த அவையினுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பொது மேடைகளிலே வெளி மேடைகளில் பேசிய பேச்சுக்களை பற்றி இங்கே குறிப்பிட தேவையில்லை. இல்லை இல்லை யாரும் அப்படி யாரும் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. முக்கியமான பாயிண்ட் வருது. வெளி மேடைகளில் அரசியல் மேடைகளில் பேச்சுகளை பற்றி யாரும் இங்கே குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி நான் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது, அவையில் விவாதிக்க முடியாது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கை நிரூபித்து காட்டியிருக்கிறார் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் சார் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, தந்திரம் அறிவார் மெல்ல சாகசம் புரிவார். தந்திரம் அறிவார் மெல்ல சாகசம் புரிவார். மின்னும் அந்திவான் மின்னல் போல பலிச்சென சிரிப்பார். என்ன மந்திரம் போட்டாரோ மக்கள் மனங்களை வென்றார் திரு ஜோசப் விஜய் சார் அவர்கள். ஓகே, பேரவைத் தலைவர் அவர்களே, இது கல்வி மானிக். எஸ், இந்த நிகழ்வில் நான் ஒரு கல்வித்துறையினுடைய அமைச்சர், ஒரு சாதாரணமான ஆதி திராவிடர், ஒரு சமூகத்திலிருந்து வந்த கீழ்நிலையிலிருந்து வந்திருந்த ஒரு நான் நண்பன். கடல் உலகில் ஒத்த பொருளுக்குள்ளே கல்வி அதுதனை பெரிய பெற்ற பொருளாம். கடல் உலகில் ஒத்த பொருளுக்குள்ளே கல்வி அதுதனை பெரிய பெற்ற பொருளாம். அது கடலினால் அழியாது, புயலினால் கரையாது, கல்வராலும் திருட ஒண்ணாது. அது கடலினால் அழியாது, புயலினால் கரையாது, கல்வராலும் திருட ஒண்ணாது. அடமிது சகோதரன் கிடமது கொடாதனை அள்ளிட முடியாது கான் என்ற கல்வி மகத்தான கல்வி. அந்த கல்வியினுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் உயர்வு கல்வித்துறை என்பது தலைமை செயலகத்தில் உள்ள உயர்கல்வித்துறை அலுவலகம் தவிர்த்து கல்லூரி கல்வி இயக்கம், தொழில்நுட்ப கல்வி இயக்கம், அரசு பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாடு ஆவண காப்பகம், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் நகரம், தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம், தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மன்றம் என்று பல்வேறு துறைகளோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான கல்வித்துறை. இந்த கல்வித்துறை பற்றிய என்னுடைய உயர்கல்வித்துறை பற்றிய விளக்கங்களையும் என்னுடைய பதிலுரையும் என்னுடைய அறிக்கையிலே நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்திலே நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டியது, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டார்கள், துணைவேந்தர் பற்றியது. துணைவேந்தர் நியமனம் என்பதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆளுநராக இருக்க வேண்டும் என்பதும் துணைவேந்தரை தமிழக அரசே நியமிக்க வேண்டும் என்பதும் தமிழக வெற்றி கழகத்தின் விஷன் 2026 எழுதப்பட்டிருக்கிற ஒரு தீர்ப்புரை என்பதை இந்த நாடே நன்கறியும். ஆக இந்த அவையிலே இது கோர்ட்டில் ஒரு சப்ஜுடியஸ் மேட்டராக இருக்கிற காரணத்தினால் அதற்கான பதிலுரை, அதற்கான விரிவாக்கம், அதற்கான செயல்முறை என்பது
விரைவில் சபையில் நான் பணிவன்போடு தெரிவிக்கிறேன் என்கிற ஒரு செய்தியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய படிக்க வேண்டும் இருந்தாலும் கூட நிறைய என்னுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய தமிழ் அறிவிப்பு இருக்கிற காரணத்தினால் இத்தோடு எனது உரையை முடித்துக் கொண்டு எனது அறிவிப்பை இப்பொழுது நான் வெளியிட விரும்புகிறேன். முடிச்சாச்சுன்னா ரொம்ப தூரம் போக கூடாதுல்ல. தொகுதிக்கு முதல்ல சொல்லிட்டேனமா? சரி, அறிவிப்பு சொல்லிடுறேன். அறிவிப்பு சொல்றேன். எஸ், போதும். அறிவிப்பு என்ன? ஒரு நிமிஷம். மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர், ஒரு நிமிஷம். மைக் கொடுங்க. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிற போது முதலமைச்சர் வேந்தராக இருக்க வேண்டும் என்கிறதுக்கு பதிலாக ஆளுநராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை எடுத்துடலாம். அந்த வார்த்தையை மாற்றி போட்டுக் கொள்ளலாம். அறிவிப்புகள் போதும், நிறைய பேசி. பேரவைத் தலைவர்கள் நம்பர் 1, அறிவிப்பு நம்பர் 1. அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 2021 ஆண்டில் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 5 அடிப்படையிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 2020 ஆண்டில் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 19 மற்றும் 20 அடிப்படையிலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கேஸ் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் திட்டம் இது தொடர்பான பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை முறையாக ஆய்வு செய்து 2026 செப்டம்பர் 1 முதல் நிதி பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும் என்கிறது முதல் அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில், அரசு பொறியியல் கல்லூரிகளில் மற்றும் அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்படுவார்கள் என்பது இரண்டாவது அறிவிப்பு. மூன்றாவது அறிவிப்பு, அரசு கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களின் மாதாந்திர தொகுப்பு ஊதியம் 30,000 35,000 உயர்த்தி வழங்கப்படும். கல்லூரிகளில் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பணிபுரிபவர்களின் தொகுப்பூதியம் 25,000 30,000 உயர்த்தி வழங்கப்படும். அறிக்கை 4, மாணவர்கள் தடையின்றி உயர்கல்வியை தொடர்வதற்காக 20 லட்சம் ரூபாய் வரையிலான பிணையற்ற கல்வி கடன் வழங்க கல்வி உத்தரவாத திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்கென தொகுப்பு நிதி உருவாக்கப்படும். இத்திட்டம் 2026-27 கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்படும். அறிக்கை 5, 2026-27 ஆண்டில் நாக் அங்கீகாரம் பெற்ற 10 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தன்னாட்சி கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்படும். இதற்காக ரூபாய் 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 6, 2026-27 ஆண்டில் கூடலூர், சிவகாசி, ஒரத்தநாடு மற்றும் நாமக்கல் ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நிலை 2 நிலை 1 தரம் உயர்த்தப்படும். அறிக்கை 7, அரசு கல்லூரி நிறுவனங்களின் கல்விசார் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் நிலை 2 2026-27 முதல் 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும். இதற்கென 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 8, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு தேவையான தளவாடங்கள் வழங்க 36.26 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 9, தமிழ்நாட்டில் உள்ள 130 நிலை 2 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 260 ஊடாடும் திறன் பலகைகள் வழங்க ரூபாய் 5 கோடியே 20 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 10, அரசு கல்லூரிகளில் ஆய்வக நுகர்பொருட்களின் தேவைகளுக்காக 270 அரசு கல்லூரிகளுக்கு
8,10,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 11. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம், கணினியில் உயிர் தொழில்நுட்பம், காலநிலை தொழில்நுட்பம், விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் பட்டப்படிப்புக்கான வழங்கும் வகையில் பெரியார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கான நிறுவனம் செயல்படும். 12. செயற்கைக்கோள் வடிவமைப்பின் திட்டத்திற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 10 திட்டங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வீதம் மொத்தம் 50 லட்சம் நிதி உதவியாக வழங்கப்படும். அறிக்கை 13. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களின் உலகளாவிய வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் பொருட்டு தமிழ்நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் ஜெர்மன் மற்றும் ஜப்பானிய மொழிபெயர்ச்சி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படும். இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 14. தமிழ்நாட்டிற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகள் உருவாக்கப்படும். அறிக்கை 15. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயின்று அடிப்படை அறிவியல் படிப்புகளை தேர்வு செய்து முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் கல்வி மற்றும் வாழ்வாதார செலவுகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 40 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 16. அடிப்படை அறிவியல் பாடங்களில் சிறப்பு கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவுவதற்காக ஒரு தனி சட்டம் இயற்றப்படும். அறிக்கை 17. உயர்கல்வி பயிலும் திருநர் மாணாக்கர்களின் கல்வி, வாழ்க்கை தரம் மற்றும் மருத்துவ செலவுகளுக்காக அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் 50 திருநர் மாணாக்கர்களுக்கு தலா 2 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும். இதற்காக 1 கோடி நிதி வழங்கப்படும். 16. உயர்கல்வி துறையின் பணியாளர்கள், அரசு கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட 500 அலுவலர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக ரூபாய் 40 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிக்கை 19. ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை மாணாக்கர்களுக்கு முழுமையான கட்டண விலக்கு வழங்கப்படும். அறிக்கை 20. விவசாய நிலம் 2 ஏக்கருக்கும் குறைவாக உள்ள விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த மாணாக்கர்கள் அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்களில் படிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு முழு கல்வி கட்டணம் விலக்களிக்கப்படும். அறிக்கை 21. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் பழமையான ஆவணங்களின் மின்னுருவாக்கம் மற்றும் பாதுகாப்பு திட்டத்திற்கென 2026-27 முதல் 5 ஆண்டுகளுக்கு மொத்தம் 31 கோடியே 30 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அடுத்து 22. உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மாநில உருது அகாடமியில் உருது மொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. அடுத்து வெட்டு தீர்மானம். நன்றி சொல்லலையே. அதெல்லாம் வருது வந்து சொல்லிட்டு இல்ல புது கல்லூரிகள் சொல்லலாம். ஏறத்தாழ 46 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை உயர்கல்வி அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதில் அரசு துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்ததின் அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு 18 - 20 கல்லூரிகள் ஆய்வுக்கு உட்பட்டு வருவதாக கருதப்படுகிறது. மீண்டும் உள்ள ஏனைய கல்லூரிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மிக விரைவில் உயர்கல்வித்துறையின் சார்பாக மிக விரைவில் அறிவிப்பு வரும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்றேன். அமைச்சர் வெட்டு தீர்மானம் உறுப்பினர் கொடுத்திருக்கிற வெட்டு தீர்மானம் திரும்ப பெற்று மானிய கோரிக்கை வெற்றி பெற செய்யுமாறு வேண்டுகிறது. சுருக்கமாக சொல்லுங்க. 2 வயலில் மாமன்ற உறுப்பினர்கள் அளித்துள்ள 85 வெட்டு தீர்மானங்களையும் படித்து பார்த்தேன். இந்த வெட்டு தீர்மானங்கள் எல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதில் உரையிலும் பல விரிவான விளக்கங்களை நான் தந்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து அப்பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் உறுதியாக செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு உயர்கல்வித்துறை குறித்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். காலத்தின் அருமை கருதி
இந்த 26, 27ஆம் ஆண்டிற்கான உயர்கல்வித்துறை தொடர்பான அறிவிப்புகளை தலைப்புகளை வாசித்து முடித்து விட்டேன். நன்றி, வணக்கம். வேற ஒண்ணு இல்லையா? அவ்வளவுதான். எஸ். மாண்புமிகு பதில் உரை மாண்புமிகு பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். இன்னும் இருக்கா? பேச. இந்த பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கைகள் என்னோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகள், தலைமைச் செயலாளர், முதன்மை செயலாளர், உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.